குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து சனிக்கிழமை. இன்னைக்கு வந்து சனிக்கிழமை 8/11/2025 நவம்பர் மாதம் சனிக்கிழமை. விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 22ஆம் நாள். திதி வந்து திருதியை திதி, மிருகசீரிச நட்சத்திரம், தியாஜிதம், சித்தயோகம், சங்கடகர சதுர்த்தி, திரு இந்தலூர் ஸ்ரீ பரிமள ரெங்கநாதர் உற்சவம் ஆரம்பம். அன்னவாகனத்தில் திருவீதி உலா. வீரமாமுனிவர் பிறந்த நாள். இன்று கருட தரிசனம் நன்று. இன்று சனிக்கிழமையாக இருக்கிறதுனால நாம் வந்து கருட தரிசனம் நன்று. அதே மாதிரி பெருமாள் கோயிலுக்கு போகிறதும் ரொம்ப விசேஷமான ஒரு ஒன்று. துளசி வாங்கி கொடுங்க, அப்படி இல்லைன்னா வீட்லேயே நீங்கள் நினைத்து இது பண்ணுங்க. இன்றைக்கி வந்து நமது சங்கடங்களை எல்லாம் தீர்க்கும் சங்கடகர சதுர்த்தி. விநாயக பெருமானை வழிபாடு பண்ணணும். அருகம்புல் கொடுக்குங்க. அவரை தரிசனம் மட்டுமாவது நீங்கள் பண்ணுங்க, வேற ஒன்றுமே வேணாம். சூரிய உதயம் 6:08, துலா நாளிகை 1:40, திதி சதுர்த்தி திதி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷம் ரிஷபம் மிதுனத்தில் ஒன்றும் இல்லை, கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் ஒன்றும் இல்லை, துலாத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், விருச்சிகத்தில் செவ்வாய், கும்பத்தில் சனி ராகு. துன்பமே இல்லாத உலகுக்கு வழிகாட்டுவது துன்பமானவை தான். நம்ம துன்பத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது வந்து துன்பத்தில் இருந்தால் தான் நம்ம வந்து நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். வெயிலுக்கு போனால் தான் நிழலினோட அருமை தெரியும் இல்லையா? அதனால் அது நமக்கு ஒரு வழிகாட்டி தான். படிக்கட்டுகள், முன்னேற்றத்தின் படிக்கட்டுகள். அதே மாதிரி சிற்றின்பங்களில் ஈடுபடுகின்ற பொழுது சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு ஜென்ஸே இருக்காங்க, இதிலெல்லாம் ஒரு சிற்றின்பங்கள், ஒரு பீடி கொடுக்குறாங்க, சிகரெட் குடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, ஒரு லேடிஸ், இதெல்லாம் சிற்றின்பங்கள். சிற்றின்பங்களில் ஈடுபடுகின்ற பொழுது நமது முன்னேற்றத்தின் படிக்கட்டுகள் தடைபடும், முன்னேற்றமே தடைபடும். இதில் ஒன்றும் இல்லை, எப்பேற்பட்ட மனிதரையும் அசைச்சு பார்த்துருக்குது இந்த ஒரு இது மண்ணாசை பொன்னாசை இந்த இதெல்லாம். அதனால் நாம் சிற்றின்பங்களில் ஈடுபடக்கூடாது. இருப்பதை கொண்டு நாம் வாழ்க்கையை நடத்துகின்ற பொழுது ஒரு ஆணாக இருந்தால் மனைவி குழந்தைகள்னு பார்க்கணும். எத்தனையோ நல்ல இந்த காலத்தில் நல்ல ஆம்பளையாக இருந்தால் பொம்பளை கெடுத்துறாங்க, பொம்பளை இதையெல்லாம் நம்ம ஜென்ஸ் நல்லா இருந்தால் பெண் கெடுத்துறாங்க, பெண் நல்லா இருந்தால் இது வந்து இதிலெல்லாம் சிக்காமல் அதிலெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதனால் இதெல்லாம் ஒரு இல்லை. நேர்மையான வழியில் இருந்துட்டு இருப்பதை கொண்டு நமது கணவன், பெண்ணாக இருந்தால் கணவனை குழந்தைகளை கவனித்து கொண்டு, ஆணாக இருந்தால் மனைவி குழந்தைகளை கவனித்து கொண்டு இறை வழிபாட்டில் இருக்கின்றாலே போதுமானது. நேர்மையான எண்ணங்கள், நேர்மையான சிந்தனைகள், ஒழுக்கம், உயர்வு, இந்த மாதிரி அம்மா அடுத்த குடும்பத்தை அடுத்தவங்களுக்கு நம்ம கெடுதல் நினைக்கக்கூடாது. அவ்வளோதான். அதனால் வந்து நம்ம பாட்டுக்கு இருக்கணும். இதுதான், வேற ஒன்றும் இல்லை. நல்ல நேரம் என்கின்ற சுபகாரம் 7:45 to 8:45, மாலை 4:45 to 5:45, கௌரி நல்ல நேரம் 12:15 to 1:15, மாலை 9:30 to 10:30. சூளம் கிழக்கு, பரிகாரம் தயிர், கரணம் 12 to 1:30, ராகு காலம் 9:30 to 10:30, குளிகன் 8 to 7:30, யமகண்டம் 1:30 to 3. அதே மாதிரி இன்றைக்கெல்லாம் நியூஸ் வர்றதை பார்த்திங்கன்னா தினம் ஒரு கொள்ளை சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் டிவியில் கட்டுறாங்க, பேப்பர் நியூஸ் எல்லாம், யூடியூப்லேருந்து எல்லாமே பண்ணுறாங்க, பார்க்குறோம். அப்போ வந்து பெண்கள் வந்து நீங்கள் வந்து பாதுகாப்பாக இருங்க. நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. அதே மாதிரி பெண்களை மதிங்க. பெண்கள் ஒரு தவறே செஞ்சால் கூட நீங்கள் ஒரு உடன் பிறந்த சகோதரராக இருந்து ஒரு அறிவுரை சொல்லி அனுப்புங்க, தயவு செஞ்சு. அதனால் நம்ம அவங்கள குறை சொல்ல, ஆனாலும் பெண்கள் வந்து பாதுகாப்பாக இருங்கங்கிறது. பாதுகாப்பாக இருங்க. காசுப்பட்டோம் அங்கே இங்கே உழைக்கிறதுலையே கூட அங்கே நம்ம இங்கே போனால் ஒரு 10 பேர் இருக்கிற ஜனங்களாக இருங்க. தனிப்பட்ட முறையில் நீங்கள் போகாதீங்க, தயவு செஞ்சு. ஒரு கார் எடுத்துக்கிட்டு ஒரு யாரோ ஒருத்தரை நம்பி பாருங்கள், ஒரு வனங்காட்டில் போய் இருந்து கூட ஒரு ஜென்ஸ் இருந்தே அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை.
அதே மாதிரி அவங்க தனியாக போகும் பொழுதே யாரையோ ஒரு தொழில் ரீதியாக அவங்க இது பண்ணும்போதே அவங்கள இது பண்ணுறாங்க. கொலை கொள்ளை சம்பவங்கள் இதெல்லாம் ஒரு நடந்து கொண்டு இருக்கிறது. ஆகையினால் பெண்கள் பாதுகாப்பாக இருங்கள். அன்டைம்லேயோ எங்கேயுமே தனியாகவோ ரொம்ப தூரமோ ஒரு காட்டுப்பகுதிகள்லாம் தயவு செஞ்சு பெண்கள் போகாதீங்க. உங்களோட பாதுகாப்பு உறுதி செஞ்சுட்டு போகாதீங்க. நமக்கு அந்த காசு வேண்டாம். இருப்பதை வைத்து கொண்டு நாம் இருந்தாலே போதுமானது. நம்ம காசுக்கு ஆசைப்பட்டு நம்ம உயிரை கொண்டு போய் அங்கே பணைய வைக்க வேண்டும். அதுதான் என்னோட இது. அப்போல்லாம் நம்ம அப்பா அம்மா தாத்தாலாம் ஒன்றும் ரொம்பலாம் ஆசைப்பட மாட்டாங்க. இருக்கிற ஒரு தொழில் செஞ்சுட்டு நிம்மதியாக சாப்பிட்டுட்டு குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு சொத்து என்னன்னு கேட்டால் எனக்கு என் குழந்தைங்க தான் சொத்துன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த மாதிரி ஒரு இதுவாக இருந்துக்கிட்டு நம்ம இருங்க. பாட்டி தாத்தாலாம் இவங்க அவ்வளோ வசதியாக இருக்காங்க, அவங்க இவ்வளோ வசதியாக இருக்காங்கன்னு என்றைக்குமே அவங்க வந்து இது பண்ணானதே இல்லை. அவங்க பாட்டுக்கு போவாங்க, உழைப்பாங்க, வருவாங்க, பிள்ளைங்கள பேர பிள்ளைங்கள பார்ப்பாங்க, அதே மாதிரி குழந்தைங்கள பார்ப்பாங்க, மகன் இந்த மாதிரி தான். அதே வழிமுறையை தான் நம்மளும் பின்பற்றணும். நம்ம வந்து ரொம்ப பேராசைப்பட்டுக்கலாம் அவங்க அலைய மாட்டாங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு ஏதோ ஒரு வியாபாரத்துக்கோ இல்லை வேலைக்கோ போயிட்டு வந்து நிம்மதியாக அமைதியாக இருப்பாங்க. அதனால் வந்து இந்த மாதிரியே இருங்கங்கிறது என்னோட இது. இன்றைய ஆசையை நம்ம குறைத்து கொள்ளணும் அப்படிங்கிற ஆசைன்னு இல்லை. அப்புறம் நடக்கிற ஒரு இதை வச்சு ஏதோ 10 ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னு வயிற்று பிழப்புக்காக நம்ம போய் நம்ம வந்து கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு கஷ்டங்கள் பாதுகாப்பு இல்லை, எல்லா கஷ்டங்களும் வரும். அதே மாதிரி உயிரையே மாற்றிட்டு போக வேணாங்கிறது இன்றைய ராசி பலன். மேஷம் அன்பு, ரிஷபம் வாழ்வு, மிதுனம் நன்மை, கடகம் சிரமம், சிம்மம் பாசம், கன்னி பக்தி, துலாம் தெளிவு, விருச்சிகம் பாராட்டு, தனுசு வெற்றி, மகரம் நலம், கும்பம் விருத்தி, மீனம் விவேகம். சந்திராசிரமம் விசாக நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். இறை சிந்தனையில் இருங்கள். கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் வந்து கடகம், கடகராசிக்காரங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நாளைய விசேஷங்கள். நாளைக்கு வந்து தேய்பிரை சஷ்டி விரதம். சுப முகூர்த்த நாள் தேய்பிரை சஷ்டி விரதம். சஷ்டி விரதங்கிறது முருகனுக்கு உகந்த ஒரு இது. கந்த சஷ்டி பாராயணம் பண்ணுங்க. கந்த சஷ்டி, கந்தர் அலங்காரம், வேல்மாறல், கந்தர் கலிவெண்பா, திருமுருகாட்டு எவ்வளோ இருக்குது அவருக்கு இல்லாததா. அதனால் அதை நீங்கள் வீட்டில் பாராயணம் டிவியிலேயே போடுறாங்க, நீங்கள் கேளுங்க. அந்த குரு கவசம் இந்த கஷ்டங்களை தீர்க்கும் அனைத்தும் அதில் இருக்குது. நீங்கள் ஒரு நாமத்தை சொன்னால் கூட போதும், டிவியில் போடுறாங்க, செல்லில், யூடியூப்பில். ஏன்னா நெட்டு தீர்ந்துருன்னு இதை போடுறோம்னா நீங்கள் கேளுங்க. பக்தி சேனல்லாம் 1000 இருக்குது. அதில் நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கோங்க. நாளைய விசேஷங்கள் இதுதான். அழிவுக்கு காரணம் அகந்தை, மேன்மைக்கு வழிகாட்டுவது தாழ்மை. துன்பத்தை அழிக்க தூய்மையான வாழ்வு வாழுங்கள். உள்ளமும் உடலும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பது இது. செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலை நெடியானே வேங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தீங்கும் படியாய் கிடந்து பவளவாய் காண்பேனும். ஐப்பசி இப்போ வந்து நவம்பர் 8 சனிக்கிழமை 22 ஐப்பசி. சங்கடகர சதுர்த்தி அவமாகம். நாளைக்கு வந்து சுப முகூர்த்தம். ஆனால் நாளானைக்கு தான் சுப முகூர்த்தம். சஷ்டி விரதம், தன்வந்திரி, சித்தர் ஜெயந்தின்னு போட்டுருக்கு. அதனால் தான் ஒவ்வொரு இதுலேயுமே நடக்கிறது அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. நம்ம அனுமன் சாலிசாவை பற்றி நம்ம பார்த்துட்டோம். நம்ம சொல்லாததே இல்லை. இன்றைக்கி வந்து கருடனோட இதை பார்க்கலாமா? நமக்கு இன்றைக்கி சனிக்கிழமை பெருமாளுக்குரிய அந்த வாகனம் வந்து ஸ்ரீ கருடன். கருடவனை பற்றி பார்க்கலாம். கருடாழ்வார் மந்திய ஓம் தத்புருஷாய வித்மகே ஸ்வர்ணபத்ராய தீமகி தன்னோ கருட பிரச்சோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மகே ஸ்வர்ணபத்ராய தீமகி தன்னோ கருட பிரச்சோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மகே ஸ்வர்ணபத்ராய தீமகி தன்னோ கருட பிரச்சோதயாத். இதையே நீங்கள் சொல்லுங்கள், வேறு ஒன்றுமே வேணாம். இல்லை
அவரோட நேம் ஓம் கருடாழ்வாரே நமக்கு, ஓம் கருடாழ்வாரே நமக்கு. ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தர, நல்ல தகவல் தர, என்னோடய தாட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. மழை தான் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி நைட்டு மழை வருது. இங்கே ஒரே குளிராக தான் இருக்குது, இருட்டாக தான் இருக்குது. உங்கள் ஊரில் மழையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ.